கைஸ் யா ஐவிஎஸ்விஓ முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் ஃபிலிம்ஸ் 27 ஆகஸ்ட் வருது. எனக்கு வந்து 10:30க்கு ரிப்போர்ட் டைம் சொல்லியிருக்காங்க. 11:30 12:30 எக்ஸாம் நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 4 டேஸ் நான் என்ன என் பிளான் நான் சொல்லிடுறேன். 4 டேஸும் ஒரே பிளான் தான். ஃபைனல் டே மட்டும் பிளான் சேஞ்ச் ஆனாலும் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வழக்கம் போல் காலைல 6:30 to 7:30 வந்து கேல்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து 7 to 8:15 வந்து கிராமர்ஸ் வொக்காபுலரி. காலைல மார்னிங்கே வொக்காபுலரி பார்த்தலாம் இருக்கேன். ஏன்னா ஐபிஎஸ் ப்ளீவோவில் இது இங்கிலீஷ் அடி வாங்க பயமாக இருக்குது. இங்கிலீஷை நல்லா ஃபோக்கஸ் பண்ணோம் கடைசி அடுத்த 4 நாளில். அதுக்கப்புறம் வந்து 8:15 to 8:30 வந்து எடிட்டோரியல் 2 அப்படியே சாட் ஜிபியில் ஹிந்து எடிட்டோரியல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாட் ஜிபியில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆர்சியை சால்வ் பண்ணி பார்த்தலான்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 8:45 to 9:30 வந்து செக்ஷனல் டெஸ்ட்டு. இங்கிலீஷ் டெய்லியும் எடுத்துருவேன். குவான்ஸ் ரீசனிங் ஆல்டர்னேட் டேஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கிலீஷ் தான் வீக்கர் செக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணாச்சு. முன்னாடி தெரியும், அதனால் இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 9:30 to 10 வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 10 to 10:40 வந்து செக்ஷனல் டெஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறேன். இங்கிலீஷு குவான்ஸில் ரீசனிங் ஏதோ 2 செக்ஷன் டெஸ்ட்டு மார்னிங் எடுத்ததை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 10:45 to 11:25 இங்கிலீஷ் வீடியோ. ஐ மீன் வீடியோனா என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு இது எரர் ஸ்பாட்டிங் அதுக்கப்புறம் மேஜர் ஆர்சி அதேமாரி ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் 11:30 to 12:30 எனக்கு தெரிஞ்சு அந்த டைமிங் தான் என்ஐசி அசிஸ்டன்ட்ஸு எக்ஸாம் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அன்றைக்கி வந்து அந்த டைமுக்கு வந்து நான் ஃபுல் டெஸ்ட் எடுக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த 4 நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து சிஏ வந்து 12 to 1:30 சிஏ நோட்ஸ் எடுக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். ஏன்னா மார்னிங்லேருந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன். டெஸ்ட் போடுறதுனால அதுக்கு மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த டைமை வந்து நான் நோட்ஸ் எடுக்க டிசைட் பண்ணிருக்கேன், சிஏ நோட்ஸு. அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு 2:30 to 3:45 வந்து டெஸ்ட்டு 1 வந்து அனலைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 4 to 5 வந்து இன்னொன்று என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் ஃபுல் டெஸ்ட்டு போல பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட்டு தான் என் பிளான் இப்போதைக்கு. டைம் இருந்தால் 3 கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் 5:20 to 6:30 வந்து இங்கிலீஷ் வீடியோ அகெயின் வந்து வேறு ஏதோ டாபிக் சென்டர் சிஏ அரேஞ்ச்மெண்ட், கிளாஸ் டெஸ்ட், வொக்காபுலரி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வொக்காபுலரி ரிவைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 7:15 to 7:40 வந்து இங்கிலீஷ் செக்ஷனல். இனிமேல் இங்கிலீஷ் வந்து 2 செக்ஷனல் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பிலிம்ஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட் எந்த எக்ஸாம் இருந்தாலும் இங்கிலீஷ் டெய்லி 2 செக்ஷன்ஸ் எடுத்துடணும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து செக்ஷனில் கிளியர் ஆகுமான்னு டவுட்டாக இருக்குது. அதனால் இங்கிலீஷ் இனிமேல் 2 செக்ஷனல்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 7:40 to 8:30 வந்து செகண்ட் டெஸ்ட்டு போட்டேன்ல அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டின்னர் போய்ட்டு வந்து 9:15 to 10 வந்து செக்ஷனல் டெஸ்ட்டையும் அதுக்கப்புறம் டெஸ்ட் 2வையும் அனலைஸ் பண்ணிட்டு டைம் வச்சா திருப்பி இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக. இந்த அடுத்த 4 நாள் இங்கிலீஷ் தான் மேஜர் ஃபோக்கஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றது இங்கிலீஷ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ண வரேன். குவான்ஸ் ரீசனிங் அடிச்சிடலாம் நம்பிக்கை இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குவான்ஸு இல்லை ஆல்டர்னேட் டேஸ் வந்து ரீசனிங் போட்டுட்டு ஃபுல் டெஸ்ட்டை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வரேன். அதான் நெக்ஸ்ட்டு என் 4 டேஸ் என்ஐசிஎல் அசிஸ்டன்ட் ஃபிலிம்ஸ் எக்ஸாமுக்கான பிளான். உங்களுக்கு இதை வேணால் காப்பி வேணால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீக்கே செஷனோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து இந்த டைம் ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணலாம் டிசைட் பண்ணிருக்கேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பை.